சிங்கப்பெண் அதிரடிப்படைய விஜய் வந்து அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அங்கேயே அதே ஸ்டேஜிலேயே மொத்தமாக சதைச்சு விட்டுட்டாங்க ரெண்டு பேர். அவங்க யார் அப்படின்னா, ஒன்று கேமராமேனு, இன்னொன்று லைவ்ல இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்விட்ச் பண்றவர். அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விஜய் வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது பெண்கள் மீதான கொடுமையை வந்து நாம் சகிச்சிட்டு இருக்க முடியாது, அதுக்கு தக்க தண்டனை காவல்துறை வழங்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த கேமராமேனை யாரை நோக்கி கேமராவை திருப்புறாரு அப்படின்னா, ஆர்கே நகரோட எம்எல்ஏவும் அமைச்சருமான மரிய வில்சன் மீது. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். மரிய வில்சன் கேண்டிடேட்டா நிற்கும் பொழுது அவருடைய வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு வீடுகளுக்கு புகுந்து அடிதடி ரகல்ல ஈடுபட்டு அங்க இருக்கிற பெண்ணை வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு மிரட்டினது வரைக்கும், அதாவது கதவு பூட்ட போய் தப்பிச்சாங்க அந்த லேடி. அப்படி பெண்ணுக்கு எதிராக அப்பட்டமாக குற்றச்செயல் புரிந்து அவருடைய வீடியோ வைரலான நிலையும் கூட அவரை கேண்டிடேட்டாக்கி அவரை எம்எல்ஏவும் ஆக்கி அவரை அமைச்சராகவும் பக்கத்தில் வச்சுட்டு தான் விஜய் இதை பேசிட்டு இருக்காரு. அதை குறிக்கிற விதமாக அவர் வந்து எந்தவித கொடுமைக்கும் அதை குறிக்கும் விதமாக பெண்களுக்கு எதிரான எந்த கொடுமையும் சகிச்சிக்க முடியாது, அவருக்கு தண்டனை வாங்க தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் மரிய வில்சன் நோக்கி கேமராவை திருப்புறதும் அதை சுவிட்ச் பண்ணி லைவ்ல வந்து மரிய வில்சன் மூஞ்சியை காட்டினதும் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சிறப்பான சம்பவம். அதே போல இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ஸ்பீச் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அப்படியே கேமராவை திருப்பி செங்கோட்டையனும் காட்டினாங்க. செங்கோட்டையன் வந்து வாச்சாத்தில் 18 பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டதை அவர் அப்போ வனத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு பச்சையாக பொய் சொன்னவர். அவரையும் வந்து தான் பக்கத்தில் வச்சுட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படிங்கிறது தான் அந்த கேமராமேனும் லைவ்ல ஸ்விட்ச் பண்ணுறவரும் ஒத்த ஃப்ரேமில் வந்து டோட்டலாக முடிச்சிட்டாங்க. அப்படியே இன்னைக்கு இந்த சிறுவிகண்டமாக இந்த பக்கம் ஒரு பெண் வந்து தாவேக்க எம்எல்ஏவால் மிரட்டப்பட்டிருக்கார். வன்கொடுமை செய்யப்பட்ட தாவேக்க நிர்வாகிகளால் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த பெண் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகக்கூடாது அப்படின்னு தாவேக்க எம்எல்ஏவால் மிரட்டப்பட்டிருக்காரு. அந்த எம்எல்ஏ மூஞ்சியும் சேர்த்து காட்டியிருந்தீங்கன்னா இன்னும் மகா சிறப்பான சம்பவமாக இருந்திருக்கும். பெண்களே, மக்களே, தமிழ்நாடுக்கு விடியல் என்பது இது போன்ற பெயரளவிலான ஸ்டிக்கர் மற்றும் திட்டங்களால் அல்ல, அதற்கு தகுதியான ஆட்சியாளர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் சோகமான உண்மை.